கடவுளை நம்புகிற பெரும்பாலான பேர் கடவுள் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் கடவுள் அன்பானவர், கருணையானவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே கடவுள் அன்பானவரும் இல்லை, கருணையானவரும் இல்லை. கடவுள் மனிதர்களுக்கு அன்பையும் கருணையும் கற்றுத்தரும் ஒரு வாத்தியார். ஓகேங்களா? அந்த அன்பையும் கருணையும் நம்மளை பெற்ற தாய் மூலயமா கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பெற்ற பிள்ளைகள் மூலயமா கற்றுக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் கற்றுக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்ம கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு தான் அந்த அன்பையும் கருணையும் கற்றுக்கணும். ஓகேங்களா? நம்ம ரொம்ப அடிபட்டு நொந்து ஹாஸ்பிட்டலில் அழுது புலம்பி நம்ம மேலே யாராவது கருணையாக இருக்கும்போது தான் நம்ம அந்த கருணையை கற்றுக்க முடியும். அந்த அன்பையும் கருணையும் கற்றுக்கொண்டு எல்லா உயிர்களிடத்திலும் அதை காட்ட வேண்டும், செலுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. இப்படி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதே உண்மையான இறை வழிபாடு.